ஹலோ கைஸ், அப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? திஸ் இஸ் பொக்குவே சேனல். என்ன நடக்கிறது, என்ன நடக்க போகுது, என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, ஒன்றுமே தெரியலை, ஒன்றுமே புரியலை. காலை எப்படி தான் போகுது, இன்னும் இவங்க எப்படி தான் இருப்பாங்க, இன்னும் இப்படி தான் மாறுமா, ஒன்றுமே தெரியலை. கோயம்புத்தூரில் சூழலூரில் ஊரில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஒரு 10 வயசு குழந்தை. அதனால சொல்ல முடியல, வாய் கூசுது. எப்படி தான் இவங்களுக்கெல்லாம் அதை பண்ண முடியுது? அந்த சின்ன குழந்தையில என்ன தான் பார்த்துருப்பாங்கன்னு தெரியல. 2 பேருக்கும் 33 வயசு இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. கார்த்திக்னு ஒருத்தர், மோகன் ஒருத்தர். 2 பேருமே அந்த பிள்ளையோட வீட்டில் பக்கத்தில் இருக்கிறவங்க தான். ஆசையாக சாக்லேட் வாங்கி தர்றேன், ஆசையாக கூப்பிட்டு கொண்டு, பிள்ளை தானே, சின்ன பிள்ளை தானே, கூப்பிட்டா போயிட போகிறா, சின்ன பிள்ளை தானே. அதுவும் தெரிஞ்சா மாமா, தெரிஞ்ச வீட்டுக்காரர், தெரிஞ்ச பக்கத்து வீட்டுக்காரர் கூப்பிட்டு போகும்போது இப்படி வருவன் அந்த புள்ள நினைச்சிருக்குமா? இப்படி எனக்கு ஆகும் அந்த புள்ள கனவுல கூட கண்டிருக்குமா? இப்படியா என்ன சொல்றதுன்னு தெரியலங்க. எப்படிதான் இந்த அரக்கனுங்களுக்கெல்லாம் மனசு வருதோ இல்லை. இந்த சின்ன புள்ள 2 நாளா சீரழிப்பு இல்லாம ஒரு டாங்கு பக்கத்துல, குளத்தோட ஒரு டாங்கு பக்கத்துல அந்த போடியை போட்டுட்டு போறாங்க. எப்படி ஒரு மனுஷனால எப்படி இதெல்லாம் பண்ண முடியுதுன்னா நான் நினைக்கிறேன். அரக்கன்னா இவ்வளவு பெரிய அரக்கங்களா இருப்பாங்களா? எனக்கு புரியல. இதனால நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. இப்போ அந்த சூழலூர்ல தான் மக்கள் ப்ரொட்டஸ்டுக்கு இறங்கி இருக்காங்க, ரோட்ல ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க. அங்க இருக்கிற டிவிக்கு எம்எல்ஏ வந்து ரொம்ப ப்ராமிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இதுக்கு நல்ல ஒரு ஆக்ஷன் எடுப்போம், கண்டிப்பா மரண தண்டனை, என்கவுண்டர், அப்படி இந்த மாதிரி ஒரு நல்ல கடுமையான தண்டனை தான் எடுப்போம் அப்படியெல்லாம் சொல்றாங்க. மக்களுக்கு ரொம்ப ப்ராமிஸ் கொடுக்குறாங்க, நல்ல ஒரு தண்டனை அவங்களுக்கு கிடைக்கும், கொடுக்குறோம். சிஎம்ஓ அதுக்காக தான் வேலை பண்றாங்க, சிஎம்ஓ அதுக்காக பேசுறாங்க அப்படி இல்லான்னு. என்ன இருந்தாலும் எப்படிதான் இவங்களுக்கெல்லாம் மனசு வருதுன்னு தெரியல. எதெல்லாம் நம்ம எத்தனை வருஷமா இதை பத்தி பேசியிருக்கோம். இப்படி நடக்குது, இப்படி இனிமே நடக்கக்கூடாது, நம்ம சின்ன பிள்ளைகளை காப்பாற்றணும், அவங்க மேல ஒருத்தன் கை தொடரணும்னா இனிமே பயப்படணும், அவ்வளோ மாதிரி தண்டனை வரணும். இன்னும் அப்படியே தான் இருக்கு. எப்படிதான் ஒரு நம்ம சின்ன குழந்தைய பாப்பாக்களை நம்ம ஒரு பக்கத்து வீட்டில் அனுப்புவோம்? எப்படிதான் அனுப்புவோம்? இப்படி இருந்தா தெரிஞ்சவங்க கூட போல நாம அனுப்ப மாட்டோம். ஏன்னா சிச்சுவேஷன்ஸ், சூழ்நிலை அப்படி இருக்கு. ஒரு 10 வயசு குழந்தை, ஸ்கூல் படிக்கிற குழந்தை, தெரிஞ்ச அந்த பக்கத்து வீட்டுக்காரன்னு ஒரு மாமா கூட போகும்போது அந்த பிள்ளை என்ன நினைச்சிருக்கோம்? மாமா சாக்லேட் தான் வாங்கி தரதுனால நினைச்சிருக்கும். ஆனா திரும்பி வரும்போது அதுவும் எப்படி இவ்வளோ அரக்கனுங்களா யோசிக்கிறாங்க, செய்யறாங்க. அடே நீ அப்படி என்னதான் பார்த்துட்டே எனக்கு புரியல. அப்படியே மூஞ்சி மேல 2 பேர், இதுல ஒரு கார்த்திகன் ஒருத்தன் போலீஸை பார்த்தும் போது ஓடி இருக்கான்னு சொல்றாங்க. அப்படியே ஓடி இருக்கும் போது அப்படியே அவன் தரையில விழுந்து கை உடஞ்சி ஃப்ராக்சருங்காரங்கள ஆகி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறான்னு சொல்றாங்க. ஒருத்தனை பிடிச்சி கோர்ட்டில் சப்மிட் பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. அதான் மோகன் 2வது ஒருத்தர். அண்ட் இதுக்கடையில் போலீஸ் சொல்கிறாங்க, சின்ன பசங்க அங்கே இருக்க அதே வயசில் சின்ன பசங்களோட ஹிண்டு வழி மூலம்தான் இப்படி பார்த்துருக்காங்க, இப்படி இங்கே போயிடுச்சு, இப்படி இங்கே வந்துருச்சுன்னு எல்லாரும் தெரிஞ்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க போலீஸு. எப்படி இருந்தாலும் சிஎம் சார் இப்போ எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க உங்கள்கிட்ட, இதுக்கான ஒரு ஆக்ஷன், இதுக்கான ஒரு பதில் வராதா? கடுமையான தண்டனை கிடைக்காதா? அவங்கள சிறையில் ஏற்ற மாட்டீங்கன்னா? அப்படி பல நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போதே தெரியுது, அவங்கள என்கவுண்டர் பண்ணுறீங்க, தூக்கில் ஏற்றுங்க, அப்படி இப்படி எல்லாம் சொல்கிறாங்க. அப்போ இதுதான் மக்களும் கேட்குறாங்க, உங்கள் மேல் இருந்த ஆக்ஷன் வராதா சிஎம் சார்? என்ன சிஎம் சார், நீங்கள் ஒரு ஆக்ஷன் சொல்லுங்கள், இதுக்கு கடுமையான தண்டனை வரணும், இனி நம்ம பிள்ளைங்களை ஒருத்தர் பயத்தில் கூட தொடக்கூடாதுன்னு அவ்வளோ பெரிய தண்டனை வரணும்னு எல்லாருமே சொல்கிறாங்க, எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஆஸ் எ சிட்டிசன், ஆஸ் எ ஒரு பர்சன், ஆஸ் எ ஒரு நல்ல ஒரு மனிதனா அல்ல ஒரு நல்ல ஒரு மனித கடமையாட்டு எனக்கு சொல்கிறது என்னன்னா, சிஎம் சார் இதுக்கு நீங்கள் கடுமையான ஒரு தண்டனை அவங்களுக்கு கொடுக்கணும். இந்த தண்டனையை பார்த்தாவது அடுத்து இதை பண்ணணும்னு மனசில் நினைக்கிற ஒவ்வொருத்தனும் பயப்படணும். இனிமேல் நம்ம பிள்ளைங்களை தொடக்கூட ஒருத்தனுமே
முதிரக்கூடாது, தொடக்கூட ஒருத்தர் எல்லாரும் பயப்படணும். இனிமே அப்படி பண்ணா இப்படி வரும், இப்படி பண்ணக்கூடாது, இப்படி அந்த மைண்டில் ஏற்றக்கூடாது, இப்படி கிடைக்கல, இப்படி பண்ணல, இப்படி பனிஷ்மெண்ட் கிடைக்கலனாலும் அப்படி பண்ண ஒரு தோட்டே அவங்களுக்கு வரக்கூடாது. அந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட், ஒரு தண்டனை அவங்களுக்கு கொடுத்தாகணும். அதான் மக்களும் விரும்புகிறாங்க. ஏன்னா இதுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. ஏன்னா இவங்களை ஜெயிலில் அனுப்புறதை காட்டி மக்கள் சொன்ன மாதிரியே செஞ்சுருங்க, இல்லைங்க மக்கள்கிட்ட அனுப்புறீங்க. ஏன்னா இப்படி பண்ணுறவங்களை இனி அவங்க வாழ தகுதி இல்லாத ஒரு இது நான் செஞ்ச தப்புங்க, என்னை மன்னிச்சுடுங்க, இனிமேல் நான் பண்ண மாட்டேன்னு சொன்ன மன்னிக்கிற விஷயமே கிடையாதுங்க. இது மன்னிக்க கூடாது. இந்த விஷயத்துல மன்னிக்கிறவே கூடாது, மன்னிக்க மாட்டோம். ஏன்னா இது தப்பு. ஒரு சின்ன வயசு, அந்த ஸ்கூலு படிக்கிற குழந்தை, அந்த புள்ளைக்கு என்ன தெரிஞ்சிடும்? அந்த புள்ள வளர்ந்து அந்த புள்ளையோட அம்மா என்னெல்லாம் கனவு கண்டு இருக்கும், அந்த புள்ள என்னெல்லாம் கனவு காண இருப்பா. அந்த புள்ளையோட வாழ்க்கையை சிதைச்சிட்டு அவங்களும். அதனால சிஎம் சார் எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. ஏன்னா நீங்கள் தான் சிஎம் சார், நீங்கள் தான் இதுக்கான ஆக்ஷன் எடுக்கணும், நீங்கள் தான் பதில் எடுக்கணும். அதனால தான் உங்ககிட்ட கேட்குறாங்க. உங்கள் பதிலில் தான் எல்லாருமே நம்பிக்கையாக இருக்காங்க. ஸோ நம்பிக்கையை காப்பாற்றுங்க. அவங்க உங்களை நம்பித்தான் இருக்காங்க. அந்த நம்பிக்கைக்கு, அந்த அப்பா அம்மா கதறலுக்கு, அந்த மக்களோட கதறலுக்கு, அந்த நாட்டுக்காரோட கதறலுக்கு, அவங்க அந்த பாசத்துக்காவது நீங்கள் ஒரு நல்ல தண்டனை, இந்த அக்யூஸ்டான இந்த இதுக்கு கேஸ் தான இந்த 2 பேருக்கும், தப்பு பண்ண ரெண்டு பேர் தப்பு பண்ணவங்களுக்கு நீதி கிடைக்கணும். தப்பு பண்ணவங்களுக்கு நீதி கிடைக்கணும். அதாவது அவங்களுக்கு நீதி கிடைக்கிறது தண்டனையா கிடைக்கணும். அதான் தப்பு பண்ணினவங்களுக்கு நீதி தண்டனையா, பெரும் தண்டனையா கிடைக்கணும். பெரும் தண்டனையா கொடுங்க. நமக்கு மக்களா முக்கியம், மக்களோட ஆதரவு முக்கியம், மக்களோட அன்பு முக்கியம், மக்களோட ப்ரொடெக்ஷன் நமக்கு முக்கியம். அதனால சிஎம் சார் நல்ல ஒரு பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு கொடுங்க. இனிமே நம்ம பிள்ளைங்களை ஒருத்தன் கூட தொடக்கூடாது, ஒருத்தன் தொட பயப்படணும். அந்த அம்மா அப்பா கதறலுக்கு நாம நல்ல ஒரு தீர்மானம் பண்ணாதான் மக்கள் உங்க மேல அன்பா இருப்பாங்க, உங்க மேல மதிப்பா இருப்பாங்க. ஏன்னா மக்கள் விரும்புறாங்க, எல்லாரும் விரும்புறாங்க. இப்படி உள்ளவங்க அவங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கணும். உங்கள் கடுமையான தண்டனை நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியும் அவ்வளோ சீக்கிரம் கொடுங்க. அவ்வளோ சீக்கிரம் அவங்க அப்பா அம்மாவுக்கு ஆறுதலாக இருக்கும். அவங்க அப்பா அம்மா இப்போ என்ன துடிப்பாங்க என்ன நினச்சி பாருங்க. தான் பிள்ளைய இழந்துக்கிட்டு, அதுவும் இந்த மாதிரி இழந்துக்கிட்டு, அதுவும் தெரிஞ்சவங்களை இப்படி பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு மனசில் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ இதை விடக்கூடாதுங்க, இதை விட்டுறக்கூடாதுங்க, இதை விட்டுறக்கூடாது. சிஎம் சார் எல்லாரும் கேள்வி தான் கேட்பாங்க. ஏன்னா நீங்கள் தான் இதுக்கு பதில் தரணும். நீங்கள் நல்ல ஒரு பதில் தாங்க. இனிமே இது நடக்கக்கூடாது. மாற்றம் வரணும். அதான் மாற்றம் வரணும்.